வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். ஓகே, ரிலாக்ஸ். ஒரு டாக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. பூலோகமானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். இங்கே இரவு பகல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இங்கே படைக்கப்பட்டுள்ள மனித சரீரமானதும் ஒரு இயக்கவியல் தான். ஓகே, காலை மதியம் இரவு அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கவியல் தான். ஓகே, இந்த இயக்கவியலில் மனித நிலையிலான கல்வியிலான ஆத்மாவானது மேன்மையானது. அந்த மேன்மையின் காரணமாக தான் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், பொருளாதாரம், நன்வாழ்வியல், வல்லரசு இப்படின்ற மாதிரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சது. ஓகே, மேன்மையான ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் மென்மேலும் மேன்மை இருக்குது. ஓகே, சரி, அந்த நிலையில் யதார்த்தமான உளவியல் ரீதியான சில எரர் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ தான் அடுத்தடுத்த படி முன்னேற்றமாக அமையும். ஓகே, அந்த வகையில் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் மனித நிலைக்கு ஒரு தோதாகாத ஒரு கேரக்டர். ஓகே, அது என்ன உலகில் காரணம்னா ஆரம்பத்திலே சரி செஞ்சுருக்கணும். 10 வருஷமாக செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால அந்த சோப்பனாங்கி எல்லாமே தோதாக நினச்சிக்குது. அதோட கான்செப்ட் படி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மலமும் காமமும் அதுதான் அதோட கான்செப்ட். ஏன்னா எப்படியும் காலையிலும் பாத்ரூம் போய் ஆகணும், நைட்டும் பாத்ரூம் போய் ஆகணும். அந்த ஒரு கான்செப்டில் சோப்பனாங்கி தன்னை தோது பார்த்துக்குது. அடுத்து காமத்துக்கு அது தோது பார்க்குது. ஆனால் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும், காமத்தை பொறுத்த வரைக்கும் சோப்பனாங்கியும் வராது, மற்றவங்களும் வர விடாது. அது மனப்பிறழ்வு ஏற்பட்டுருச்சு சோப்பனாங்கி. ஓகே, அடுத்து சோப்பனாங்கி தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் சரீரம் நேரத்தில் பயங்கரமாக டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா யதார்த்தமான நிலையிலே கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல நபர் தான். நமக்கு எல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சு கொடுப்பாங்க. அங்கேருந்தே கேரளாவிலேருந்தே சோப்பனாங்கி ஏற்படுத்துகிறப்ப என்ன வரைக்கும் சோப்பனாங்கி ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அடுத்து ஒரு உளவியல் ரீதியான தகவல் இருக்குது. சோப்பனாங்கி டயனமும் சரக்கு சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் ஏற்பட்டுருது. அதனால் ஆன்லைனில் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணோம்னா அந்த மலச்சிக்கல் சால்வ் ஆகும். ஏன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதனால் அப்படி ஒரு தீர்வாக அப்படின்னு நினச்சிக்குது சோப்பனாங்கி. அடுத்து சோப்பனாங்கி இன்னொரு தகவல் சொல்லுது, எல்லாத்தையும் விட்டுட்டு நானே வந்துடுறேங்க. ஆமாம், நீ எப்படியே ஒரு 1000 சவரன் நகையும் அப்படியே 10 ரோல்ஸ் ராய்ஸ் காரும் வாங்கிட்டு வர, நீயே அங்கே தோதாகலன்னு சொல்லிட்டு ஏன்ட வந்து தஞ்சமாகலான்னு பார்க்குறேன். இது வந்து சோப்பனாங்கி மட்டும்தான் தகவல். அப்படியே சோப்பனாங்கி வந்தாலுமே சோப்பனாங்கி வச்சுக்கிட்டு நம்ம மூவி புக்கிங் பண்ணுறதோ, வெப்சீரிஸ் புக்கிங் பண்ணுறதோ, ட்ராமா புக்கிங் பண்ணுறதோ தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா இதோட இயல்பு நிலையே யதார்த்த நிலைக்கு தோதாகாத மாதிரியான ஒரு நிலையாக இருக்குது. வாழும் கிரகத்தோட தகவமைப்பு என்ன, சூழ்நிலை என்ன, இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியலோட தட்பவெட்ப சூழ்நிலை என்ன, இது எதுவுமே சோப்பனாங்கி புரியாது. ஓகே, எது எதோ என்ன நினச்சிங்க அப்படின்னா பல லட்சம் கோடிக்கு அதிபதி மாதிரி இது நினச்சிக்கிட்டு சேட்டை செய்கிறது அப்படின்றலாம் தோதாகாது. ஓகே, இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை சோப்பனாங்கி ஃபேமிலியிலே சேர்த்துக்கிட்டாலுமே ஃபேமிலி சார்ந்த நபர்களையும் துன்புறுத்தும். அடுத்து ஃபேமிலியிலேருந்து சார்ந்த நிறுவனமும், அது சார்ந்த ஸ்டூடியோவும், அதை சார்ந்த அரசாங்கத்தையுமே கூட சோப்பனாங்கி துன்புறுத்தும். ஓகே, இன்னும் உங்களுக்கு நுட்பமாக புரிகிற மாதிரி சொன்னால், இப்படி தான் ஒரு காலத்தில் எல்லாமே ஓரளவு நல்லபடியாக தோதாக இருக்கிறப்போ, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இப்படி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 400 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ஆக்கிரமிப்பு, போர். சோப்பனாங்கி இப்போ அது ஒரு விஷயந்தான். மறுபடியும் இதை வந்து ஆக்கிரமிக்குது. நிம்மதியாக வாழவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாட்டு மக்களை சரி அவங்க தான் மேன்மையாகட்டும், பாவம் அவங்க எத்தனை போர், எத்தனை ஆக்கிரமிப்பு, எத்தனை வருஷம் சித்திரவதை, சரி இனிமேலாவது சுதந்திரமாக வாழட்டுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஓகே சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த சோப்பனாங்கி திரும்ப வந்துட்டு பழைய மாதிரி எல்லாத்தையும் சித்திரவதை செய்யலான்னு ஆரம்பிக்குது.
அதனால் ஒரு பாதுகாப்பு காரணமாக நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம கலந்து ஆலோசித்து செயல்படல அப்படின்றப்போ திரும்ப எரர் தான் ஏற்படும். ஓகே, ஏன் அப்படின்னா சோப்புனாங்கியை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒரு வகையில் சரக்கு சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு சினிமாவோட நடிக்கணும் அப்படின்ற ஒரு பப்ளிசிட்டிக்காக ஏதோ தோது பார்க்குது. இது ஏதோ ட்ரில்லியன் கணக்கில் காசும் தர போகிறது இல்லை, எந்த ஒரு நலத்திட்டமும் செய்ய போகிறது இல்லை. என்ன காலையிலையும் சாயந்தரமும் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யும். அதுதான் சோப்புனாங்கியோட வேலை. இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு காட் முருகன் மாதிரி சோப்புனாங்கி தோசை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா எரர் தான் ஏற்படும். ஓகே, அதனால் சில நேரத்தில் நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே, அதனால் சில நேரத்தில் நாடு எப்படியோ போட்டுங்க, கவர்மெண்ட்டு அது எப்படியோ ஒன்று போட்டுங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோமா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நாடு நல்லா இருந்தால் தான் நாட்டில் வாழக்கூடிய சமுதாய நிலையில் இருக்கக்கூடிய தனி குழுவில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர் கூட அவங்களுக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் அரசாங்கம் அப்படின்றது மிகவும் அவசியம், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதும் மிகவும் அவசியம். ஓகே, அதனால் இந்த சோப்புனாங்கியை பொறுத்த வரைக்கும் எரர் ஏற்படுத்தாத வகையில் பாதுகாக்கிறது அப்படின்றதும் ஒரு தொண்டு தான். ஓகே, அதனால் ரொம்ப உணுப்பாக ரொம்ப அப்படியே நேர்த்தியாக இருக்கிற மாதிரி சோப்புனாங்கி ஏதோ வகையில் தோது பார்த்துட்டு எரர் தான் ஏற்படுத்தும். ஓகே, இதெல்லாம் ஆரம்பத்திலே சரி செஞ்சுருக்கணும். அதனால தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அதனால் சோப்புனாங்கியெல்லாம் ஸ்டூடியோவில் நாட் இன்வால்வ்டு. ஓகே, சோப்புனாங்கியால் ஸ்டூடியோவில் நம்ம மூவிஸ் எடுக்கிறதோ தோதாகாது, புக்கிங் பண்ணுறது கூட தோதாகாது. ஓகே, எதுக்காக மனநல மருத்துவமனைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லி புரிய வைப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் இன்வால்வ் ஆகாதீங்க, நீங்களாம் உங்களை யாரும் கூப்பிடவும் கிடையாது, நீங்களாம் வரவும் வேண்டிய அவசியமும் கிடையாது, உங்களுக்கு எதுலேயுமே இன்வால்வ்மெண்ட்டு கிடையாது. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் போய் ஆன்லைனில் எல்லோரையும் துன்புறுத்திக்கிட்டு நீங்களே மார்க்கெட் டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியான மாத்திரை சாப்பிடுங்க, ஊசி போடுங்க, தூங்குங்க பார்ப்போம். இப்படியே சோப்புனாங்கி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எதுன்னு தோது பார்த்துக்கலாம். ஓகே, அதனால் சோப்புனாங்கியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நாட் அலோடு. மற்ற மாநிலங்களே அலோட் பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக ஆந்திராவில் அலோட் பண்ண மாட்டாங்க. கர்நாடகாவில் சில்லி சிக்கனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு கேரளாவில் மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்டிஷனில் செல்வாக்கே கிடையாது சோப்புனாங்கிக்கு. ஓகே, ஏதோ இங்கே ஏதோ அது அப்படியே ஒரு விஷயம் அப்படியே ஒரு மயக்கம் ஏதாவது வகையில் தோது பார்த்துக்கலாம். சோப்புனாங்கி இந்த பக்கம் ஸ்ரீலங்கா பக்கம் போனாலும் தோதாகாது, இந்த பக்கம் நார்த் இந்தியா பக்கம் போனாலும் தோதாகாது, ஏன் அப்பர் கண்டிஷன்லாம் போனாலும் தோதாகாது. இங்கே வேணால் ஏமாற்றிக்கிட்டே போட்டிக்கலாம். அதனால் இங்கெல்லாம் தோதாகாதுங்க சோப்புனாங்கிக்கெல்லாம். ஓகே, அதனால் சோப்புனாங்கி விரட்டி விடுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு வேலை, அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். ஓகே, அதனால் இந்த சோப்புனாங்கி என்னென்னு கவனிங்க. ஓகே.